ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் ஒரு புதிய நாளை கர்த்தர் கொடுத்த கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில் ஒரே ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கும் பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம் மகிமையும் ஜீவனமாம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமாம். ஒரு 2 காரியத்தை நாம் அங்கீகரித்து செயல்படுத்தப்படும் பொழுது தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இந்த 2 காரியம் ஒரு மனுஷனிடம் இருக்குமானால் அவர்களுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமாம். ஸோ நமக்கு இன்றைக்கி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை எடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இப்போ தாழ்மை தான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும் என்று வேதம் கற்றுத்தருகிறது. இன்றைக்கி கர்த்தர் தான் நம்ம எல்லாவற்றையும் உண்டு பண்ணி ஆசீர்வதித்தவர், விடுவிக்கிறவர், சுகம் கொடுத்தவர், தாயின் கருவில் இருக்கும் பொழுதே தெரிந்து கொண்டவர், தாயின் கருவிலிருந்து வெளியில் வந்து விழும் பொழுது அவர் சார்பாக விழுந்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படணும், கர்த்தருக்கு பயப்படணும். அவருக்கு பயந்து நடுங்குகளை நோக்கி பார்ப்பேன் என்று வேதம் சொல்லித் தருகிறது. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் குறைந்து கொண்டே வருகிறது. நான் அடிக்கடி சொல்வேன், கோயில் போன என்ன சாமிக்கு பயப்படாது. இன்றைக்கி அப்படி தான் கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள், நாங்கள் பெரிய ஜீனியஸ் என்று சொல்லுகிறவர்களெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து விலகி போய் கொண்டே இருக்கிறார்கள். அதை அவர்களுக்கு பெருசாக நினைக்கிறதே இல்லை. நான் ஒளிச்சேன், நான் விசுவாசி, நான் அப்படி தான், நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மாதிரி ஒரு மாயை. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் தாழ்மைப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யம். இன்னைக்கு ஐஸ்வர்யத்தை இழந்து தவிக்கிறவர்கள் தாழ்மை இல்லாதனால தான். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் அல்லவா. தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்றுத்தருகிறார். தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படுதல், இது 2 இருந்தாலே ஐஸ்வர்யம் உங்களுக்கு தனியாக, அது உங்களுக்கு ஐஸ்வர்யம் வந்து சேரும். இன்னைக்கு ஐஸ்வர்யம் இல்லாதபடியாய் கடன்கார விசுவாசிகள், ஊழியக்காரர்களும் பெருகி கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், பிரசங்கிக்கிற உங்களுக்கு கடன் இல்லையா? இல்லை, 28 வருடமாக எங்களுக்கு ஒரு பைசா கூட கடன் கிடையாது. கடன் நாங்கள் வாங்குறதே இல்லை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான். இதே வேத வசனத்திற்கு பயப்படணும், நடுங்கணும். வேதத்தை கீழ்ப்படிந்தால்தான் அந்த ஐஸ்வர்யம் வரும். ஒன்றுமில்லா இருந்த எவ்வளோ பேர் வேதவசனத்துக்கு பயந்து நடுங்கினதினால், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் கர்த்தர் ஐஸ்வர்யவானாய் மாற்றி வைத்திருக்கிறார். உத்தமன் யோபு இழந்து போனது ரெட்டிப்பாய் கர்த்தர் கொடுக்கவில்லையா? எனவே கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்குமானால், ஸ்தோத்திரம், கர்த்தர் நாம மகிமைக்காக அவருக்கு முன்னால் தாழ்மைப்படுவோமானால் நிச்சயமாக ஐஸ்வர்யம் வரும். அதுபோல் மகிமை வருங்க. எல்லாரும் மதிப்பாங்க. அது இல்லாதபடியாய் ஜீவன் இருக்கும், ஜீவன் தப்பிக்கும். கர்த்தர் அவர் நியமித்த நாள் மட்டும் ஜீவனோடு வாழ்வோம், உயிரோடு இருப்போம். இதற்கு தேவை தாழ்மை, இதற்கு தேவை கர்த்தருக்கு பயப்படுதல். இவை 2 இருந்தால் ஐஸ்வர்யம், கனம், ஸ்தோத்திரம், மகிமை எல்லாம் கிடைக்குங்க. அப்போ தாழ்மைப்படுவோம், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பயப்படுவோம்.
அவர் தான் உண்மையுள்ள தெய்வம். அவர் தான் நமக்காக பாவத்துக்காக வந்து நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாய் வந்து இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்து மீண்டும் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறவர். அந்த கர்த்தருக்கு பயப்படுவோம். நிச்சயமாய் ஐஸ்வர்யம், கனம், மகிமை எல்லாம் நமக்கு கர்த்தர் கொடுப்பார். விசுவசிப்போம். அந்த காலவேளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். இரக்கமும் நலமான பரிசுத்த பிதாவே, இந்த கால வேளையில் ஆண்டவரே தாழ்மைப்படுதலும் கர்த்தருக்கு பயப்படுதலும் ஆண்டவரே ஸ்தோத்திர ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் எங்களுக்கு தருகிறீர். இந்த வசனத்தை வெளிப்படுத்துறதுக்காக நன்றி. இதை கேட்டு அநேகர் ஆண்டவரை ஆஸ்வதிக்கப்பட போயிருக்கான் ஒப்பு கொடுக்குறேன். ஏசு நாமத்தினாலே பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். வருகிற 5ஆம் தேதி ஸ்தோத்திரம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இங்கே இரவு ஜெபம், லிபனான் ஜெபத்தோட்டம், சிறுமலை ரோடு, பால்பண்ணை பஸ் ஸ்டாப்பு, ரெண்டலை பாறை, திண்டுக்கல் என்கிற இடத்துல இரவு ஜெபம் இருக்கு. வாருங்கள், இணைந்து செபிப்போம். நாமும் பாதுகாக்கப்படுவோம், ஜனங்களும் பாதுகாக்க, தேசமும் ரட்சிக்கப்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.